மறைந்த காமெடி நடிகர் விவேக்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க. பிரபல திரைப்பட நடிகரான விவேக் திடீர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்த நிலையிலே அவரது குடும்பத்தில் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் சமூக வலைதளங்களிலே மிக வைரலாக பரவிக்கும். தமிழ் திரையுலகம் மட்டுமின்றி ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களை ஏமாற்றி சென்றவர் தான் நடிகர் விவேக். இவருடைய இடத்தை நிரப்புவது இனி கடினம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இவரை போன்று ஒரு சமூக சேவகன் கிடைப்பது கடினம். உதவி என்று கேட்டால் இல்லை என்று சொல்லாத குணமுடைய விவேக்கை நினைத்து பலருமே இன்றளவுமே வேதனையில் தான் இருந்து கடந்த 1961 ஆண்டு நவம்பர் மாதம் 19ஆம் தேதி பிறந்த விவேக் திரையுலகில் வந்தது பாலச்சந்தர் மூலமாகத்தான் வந்திருக்கிறார். ஆரம்பத்தில் இயக்குனர் பாலச்சந்தர் இயக்கும் படங்களில் ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்த விவேக் அதன் பின்பு 1987ஆம் ஆண்டு மனதில் உறுதி வேண்டும் என்ற படத்தில் சிறிய ஒரு ரோலிலே நடிக்க ஆரம்பித்தாராம். அதன் பின் தன்னுடைய அசாத்திய திறமை மூலம் திரையுலகிலே பிரபல காமெடி நடிகராக வலம் வந்திருக்கிறார். அருள் செல்வி என்பவரை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் நடிகர் விவேக் அவர். இவர்களுக்கு அம்ரிதா நந்தினி, தேஜஸ்வானி, பிரசன்னகுமார் என்ற 3 குழந்தைகள் பிறந்திருக்கிறார். இதில் பிரசன்னகுமார் தன்னுடைய 13வது வயதில் உடல்நிலை சரியில்லாமல் உயிரிழந்திருக்கிறார். தன்னுடைய மகனின் மரணத்தால் கடும் வேதனைக்குள்ளான விவேக் அதையெல்லாம் மறந்து மீண்டும் திரையுலகை தான் நடித்துக் கொண்டிருந்தாராம். வெளியில் சிரித்த அவர் மனதிற்குள் தன்னுடைய மகனை அவ்வப்போது எண்ணி கண் கலங்கியதாக பல திரையுலகினர் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் விவேக்குடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் தற்போது இணையதளங்களிலே மிக வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. அதை பார்த்த இணையதளவாசிகள் மறைந்த காமெடி நடிகர் விவேக்குடைய குடும்பமா இது அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை வைரலாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.